இல்லையா நாங்க திருப்பதிக்கு போனோமே அம்மா அப்பா எல்லாம் கும்பலா போனங்க இல்லையா திருப்பதிக்கு லைன்ல போறோம். அப்ப வந்து கிட்ட போய் சாமி பார்க்கல குடோன்ல திறந்து கும்பல்ல விடுறாங்க. அப்ப போகக்குள்ள கைய கட்டுப்பாய் தூக்கி தலையில வச்சுன்னு போறோம். நான் என் தலையில இருக்குது. அப்புறம் அந்த கட்டப்பைய பாக்குறேன். ஐயோ என் பையன் காணாம பாக்குறேன். ஒரு 4 பேரு தள்ளி ஒரு ஆம்பளை தலை மேல இருக்குது அந்த பைய. எப்படி அங்க போச்சு? தள்ளி விட்டுக்கினே தள்ளிக்கினே இருக்கிறானோ என் பையன் போய்கினே இருக்குது. எனக்கு முன்ன அம்மா போறாங்க. அம்மா போகல. அதுக்கு அடுத்து நான் பாக்குறேன் என்னடா இது எம்மா என் பையன் காணாமா என் பையன் காணாமான்னா உடனே அவன் சொல்றான் நான் எடுத்துன்னு வரேங்க உங்க பையன் என் தலையில இருக்கு நான் எடுத்துன்னு வரேங்கன்னு இன்னொரு ஆளு சொல்றான். அம்மாவை பாக்குறான் புடவே இல்லாத வராங்க கிளி. அந்த கும்பல்ல வந்து எல்லாம் மெரிச்சுக்கின்னு துவைச்சுக்கின்னு இருக்கிறாங்க. அம்மா புடவே உரிக்கினாங்க. கட்சியா வந்து வெளியில வந்து நின்னுக்கின ஜாக்கெட்ட பாத்துக்கின அம்மா என் மணி பாசே காணாமா. ஆமா அங்க தம்மா ஊந்துருக்கோம்ன்றாங்க. மணி பாசையும் தார ஒத்துட்டாங்க. அத பாத்துட்டு அந்த புடவை எடுத்து போட்டுக்கின அம்மா இருமா இருமா கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க கால் மேய்ச்சின்னு இருக்கிறாங்க. அம்மா புடவைய கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கன்னுட்டு புடிச்சு புடிச்சு இழுத்து இழுத்து போத்தி விட்டேங்கில்ல நானு. அந்த மாதிரி அந்த திருப்பதி நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கும்பல போய் அப்படி மாட்டின்னு சும்மா வந்தம்பா இருந்தாங்க. ஆமா அம்மா இருக்குள்ள நாங்க போனோமா. அதெல்லாம் அதுல இருந்து எங்க மாதிரி எடுத்து போறோம் நாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஆமா எப்படின்னா ஃபர்ஸ்ட் குடோன்ல இருந்து ஒருத்தவங்கள திறந்து ஒரு குடோனா திறந்து விடுறாங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா செப்பல்லாம் நம்ம கையில எடுத்துக்க முடியாது. அதனால எல்லாம் செப்பல்லாம் ஒரு கட்டப்பை நிறைய செப்பல், இன்னொரு கட்டப்பையில சாப்பாடு டிஃபன் பாக்ஸ், இன்னொரு கட்டப்பை, அப்படி 3 கட்டப்பை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நானும் விஜயனும் ஒரு கட்டப்பை, இவங்க ஒரு கட்டப்பை, ஒருத்தவங்க கட்டப்பை. இவங்க என்ன பண்ணாங்க கையில வச்சுக்காம இவங்க தலையில வச்சுன்னு இருந்தாங்க. இவங்க கட்டப்பைய வச்சு குடோட திறந்து விட்ட உடனே அப்படியே லைனா, அதுவும் சின்ன ரூமா இருந்ததால லைனா போக வேண்டியதா போச்சு. அப்ப வந்து ஒரு ஆள் வந்து இவங்களை இடிச்சிட்டாங்க. இவங்களை இடிச்ச உடனே அறிவில்ல உனக்கு என்ன வந்து இடிக்கிறிய, உனக்கு அசிங்கமா இல்ல, இந்த கோயில் தானே, இந்த இடத்துல எதுக்கு என்ன வந்து இடிக்கிறேன்னு இவங்க திட்டுறாங்க. இவங்க திட்டினாங்க பாரு, தலையில பைய வச்சுக்கினே திட்டுறாங்க. திட்டின உடனேவே அவரு நான் இடிக்கணும்னு வரலாமா, அங்க பின்னாடி கூட்டமா இருந்தது அதனாலதான் இடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். இடிக்கிறதுக்குனே வருவீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு இவங்க திட்டி விட்டதால ஏமா நீ கம்னுருமா அப்படின்னு நாங்க எல்லாம் சொன்ன உடனே இவங்க இல்லம்மா இடிச்சுட்டு போறான் வருமா. அப்ப அவன் முன்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இல்ல, கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். அப்ப வந்து போர்ஸா இன்னொரு குடோனை திறந்து விடுறாங்க. அப்ப இன்னொரு குடோனை திறந்து விட்ட உடனே ஜனம் எல்லாம் வேகமா ஓடி அப்படி வேகமா போர்ஸா வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, பை வச்சிருந்தாங்க பாருங்க தலையில, அந்த பைய விட்டுட்டாங்க. இவங்க அந்த பைய எங்க என் கட்டப்பைய காணா, என்னுடைய பைய காணான்னு இவங்க தேடுறாங்க. தேடும் போது பார்த்தா அந்த திட்ன ஒரு தலையில இருக்குது. திட்ன ஒரு தலையில இருக்குது. அந்த திட்னவர் வச்சிருக்கிறாரு, என்கிட்ட தாங்க இருக்குது இந்த கட்டப்பையே அப்படின்றாரு. இவங்களுக்கு பத்தியாமா அப்படின்னு நாங்க சொல்றோம். பத்தியா நீ திட்டின அவரே பத்திரமா உன் பைய வச்சுக்கிறாரு பாருமா அப்படின்னா. சாரிங்கன்றாங்க இவங்க. அந்த அவரே குடுத்துட்டாரு. சரிம்மா அந்த அம்மா வச்சுக்குமா. இவங்க கிட்டதான் அம்மா திட்டு வாங்கினாங்க. அவரே அந்த பைய திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னும் போய்கினே இருக்கிறோம் லைனா. ஆனா எல்லாம் பிரிஞ்சாச்சு. எல்லாம் பிரிஞ்சிட்டு ஒரு சின்ன தூணு வருது, சின்ன வழி வருது. அதுல வந்து ஆயா ஜாக்கெட்டுக்குள்ள பர்ஸ் வச்சிருந்தாங்க. ஜாக்கெட்டு உள்ளதான் பர்ஸ் வச்சிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, ஆயாட்ட இருந்து பர்ஸ் மட்டும் எங்கேயோ உழுந்துட்டு இருக்குது. அவங்க பர்ஸ் உழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸ் அப்படி சந்துல எல்லாம் காசு வைப்போம் அந்த திருப்பதியில, அந்த இதெல்லாம் சில்லறை வைக்கிறதுக்காக அவங்க காசு வைக்கிறதே எடுத்தாங்க. அப்ப பர்ஸ காணாம். அப்ப பர்ஸ காணான்னு போது இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ பர்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க பர்ஸ எடுத்து போது பர்ஸ காணாம். அப்பதான் புடவை, ஆயாவுடைய புடவை வந்து எப்படின்னா பூனம் புடவை, வாயில் புடவை இல்ல, அது ஒரு மாதிரியான புடவை. அது ஃபுல்லாவே அவங்க கிட்டே இல்ல புடவையே, அப்படியே நீட்டா இருக்குது. என் புடவைய உடுங்கன்னு புடிச்சு இழுக்கிறோம். ஆயா இப்படி இருக்கிறாங்களே, நான் மேல போடுறேன். ஐயோ என் பர்ஸ காணாமா, என் பர்ஸ கொடுங்க, என் பர்ஸ காணான்றாங்க. ஆனா அந்த பர்ஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் இதோ இருக்குது பர்ஸ், இங்கதான் ஒரு பர்ஸ் கிடக்குதுன்னு அந்த பர்ஸ கொடுத்துட்டாங்க. அந்த காசு அப்படியே இருந்தது. அப்புறமேட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் நின்றுட்டு அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட போறாங்க.
போகும்போது ஆயா வந்து ஆயா பக்கத்துல தான் நான் வரேன், என்னை புடிச்சின்னு தான் வராங்க ஆயா. அப்புறமேட்டா அங்க வந்து போனாக்கா ஆயா வந்து ஏதாவது புடிச்சுக்கணும் தானே ஏறுவாங்க, அப்ப அவங்களால முடியாது இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி மேல படிக்கட்டு, அந்த படிக்கட்டுல ஏறும்போது கதவு இந்தாண்டியும் இல்ல கம்பியும் இல்ல எதுவுமே இல்ல. இவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பக்கத்துல இருந்தாரு பழகுது, அவரை அப்படி இப்படி இப்படி பிடிக்கிறாங்க, அவங்க கை நடுங்குது. அவங்கள பிடிக்கும் போது அவங்க கிட்ட எதுவுமே மாட்டலையாம், அவரு முதுவை பிடிக்கிறாங்க. அவரு வந்து எதுவுமே மாட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு கீழே பெல்ட் கீழே அண்ணாக்கா அவரை புடிச்சுக்கினாங்களாம். அவங்க புடிச்சு ஏறினாங்களாம் பாரு, என் அண்ணாக்கா அவரை அடிச்சிட போறாங்க அப்படின்னுட்டு, எம்மா மகராசி இருமான்ட்டு அவரு, நீ ஏன் அண்ணாக்கா அவரை அத்துற போற, எனக்கு பேண்டே அவுத்துக்க மாட்டேன், அவரு இருமா நானே உன்னை ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு அவரு என்ன புடிச்சுக்கினாருமா, அவன் பெல்ட்டை நான் புடிச்சுக்கிறேம்மா, அவன் பெல்ட் ஆகுது அது அண்ணாக்கா அவரை தெரியலம்மா அப்படின்றாங்க. எதாயா புடிச்சுக்கினா, அவன் பெல்ட்டே புடிச்சுக்கிறாமா, அவன் பெல்ட்டை புடிச்சு இழுத்தமா, ஆனா பெல்ட் இல்லம்மா, அது கவுரு தாமா, அண்ணா கவுரு தாம்பா, அறுத்துக்க போதுன்னு அவனே என்ன புடிச்சு தூக்கிட்டாமா அப்படி. ஆமா எல்லாருமே போனோம். அப்பதான் அவங்க சொல்றாங்க, எதுவுமே அவன் முதுகுல இல்லம்மா, இல்ல முதுகுல என்ன ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க, எதுவும் எனக்கு புடி இல்லையா, அவன் உடம்புல ஒண்ணுமே இல்ல, சதத்தா இருக்குது, அதனால நான் புடிச்சு பெல்ட்ட புடிச்சு ஈத்தம் பாரு, அவன் வந்து ஊந்துட போறாங்க, என்ன விட்டுற போறாங்க, எனக்கு அவுத்துக்கும் பழகுது, அதனால நான் அந்த அம்மாவை புடிச்சு தூக்கி இருமா நானே விட்டுறேன் ஒன்னன்ட்டு அவங்களே நானே இட்டுன்னு போய் ஒரு 4 படிக்கிட்டு ஏறி அப்புறம் நம்ம இட்டுன்னு வந்தா மூலஸ்தானத்துக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாமா. எனக்கு ஒரு கம்பி இருக்க கூடாது, கம்பியும் இல்ல கிம்பியும் இல்ல, அந்த தம்பிய புடிச்சேன், நல்ல வேலை இட்டு அந்த மாதிரி நடந்தது அந்த கூத்து. ஆனா அது அங்கதான் சொல்றாங்க, அங்க வந்து உடனே ஐயா எப்படி ஐயா நீங்க ஏறினீங்க, கம்பி எல்லாம் பிடிக்காம எப்படி, ஐயோ நல்ல வேலை ஒரு மகராசம் வந்தாமா, அவன் அண்ணாக்கு அவரு கட்டி இருந்ததால நல்லதா தப்பித்தோமான்றாங்க. அப்பதான் தெரியும் ஆர்வத்துல அப்படி புட்டிச்சு ஏறினாங்களாம், அப்படி புட்டிச்சு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, ஏதாவது பொடி தடவுறாங்களாம், இப்படி இப்படி முதுகுல இப்படி தடவுறாங்களாம், ஒண்ணுமே ஆப்பிடலாமா, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லன்றாங்க வேற, இப்படி வேற சொல்றாங்க. அவன் அசிங்கமா இருக்கு, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லன்னா உனக்குன்னா நீ, அவன்கிட்ட ஒண்ணு இல்லன்னா நீ ஏன் சொல்ற, அவன்கிட்ட இருக்குது இல்ல உன் பேர் நீ பெல்ட். இதத்தான் நான் வந்து எங்க பெரியமாவன் எல்லாம் சொல்லிக்கிறேன், ஐயோ இதை ஏன் படத்துக்குன்னா காமெடியா போடுறேன் அப்படின்னு கண்டாரு பெரியமாமா. ஐயோ எப்பா என்ன சிரிச்சு எனக்கு தோழிக்குமா அப்படின்னு அந்த மாதிரி பண்ணது. இதெல்லாம் நம்ம போனோமா, புரட்டாசி மாசம் தாத்தா எடுப்பாரு டூரு, அப்ப வந்து போனதா எல்லாமே நாங்க சின்ன பிள்ளைங்க தான், இவ வந்து குழந்தை, ஆமா எல்லாமே வந்தோம், எல்லாமே வந்தோம், நீங்க எல்லாமே தான் வந்தோம், ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்ல குடோன்ல ஒவ்வொருத்தங்களா. ஆமா ஒரு வாட்டி இல்ல நிறைய வாட்டி எல்லாம் போய்க்கிறோம். ஆமா போய்க்கிறோம். இந்த கூத்து மட்டும் என்னால மறக்கவே முடியாது. அததான் நான் வந்து எங்கள்கிட்ட சொல்லி இன்னும் ஆமா நான் 6வது படிச்சுட்டு இருக்கிறேன், 6வது 7வது அதான் 7வது 8வது தான் படிச்சிருக்கிறேன். நீதான் இருப்ப. ஆமா அதுலயும் கரெக்டா தாத்தா போறது புரட்டாசி மாசமா தான் இருக்கும். அப்ப சரி ரெஷ், அந்த ரெஷ்ல போய் மாட்டிக்க முடியாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் வரணும். அப்பதான் ஆயாவே சொல்லுவாங்க, நம்ம ரெஷ் இல்லாத நேரத்துல போனாலும் தாத்தா விட மாட்டாரு, கரெக்டா இட்டுன்னு போயிடுவாரு. அது அது அம்மாதான் அதான் சொல்லியாச்சா, அது எடுத்துத்தான் வெளியில விட்டுட்டியா, ஏன் கிளி சொல்லல, அப்படியா, ஓஹோ ஆமா. அது இவங்க திருப்பதி போயிட்டு அவங்களோட இவங்க திருப்பதி போனதுதான், இவங்களும் திருப்பதி போனாங்க. போயிட்டு ஒருத்தர் மந்திரம், அங்க நிறைய பேர் மந்திரம் படிப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் படிப்பாங்க, புக்கு படிப்பாங்க, ஜபம் மந்திர படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க அப்பதான் போயிட்டு கோயில்லாம் சுத்தி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காரத்துக்கு தானே போவாங்க, அந்த மாதிரி உட்கார இடத்துக்கு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு அவர் அங்க ஜபம் பண்ணி படிச்சுக்கினே இருக்கிறாரு.
இவங்க என்ன பண்ணாங்க, அங்க போய் பைய வச்சாங்க. பைய வச்சுட்டு பாட்டிலையும் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. பாட்டில் வச்ச உடனே நேரா தண்ணி ஒண்ணு ஊத்திக்கிச்சு கீழே. பாட்டில் ஒண்ணு ஊத்திக்கிச்சு. ஊத்தின உடனே அந்த தண்ணி நேரா அவர்கிட்ட போகுது. அவர் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா படிச்சுன்னு இருக்கிறாரா. ஐயோ ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஏந்து அங்க உக்காந்தாரு பழகுது. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பையன் இங்க இருந்தா தானே ஊத்துது, இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் எடுத்து வச்ச உடனே அவர் அந்த பக்கம் போய் படிச்சாரு பாரு. அந்த பக்கம் ஊத்தி கரெக்டா தண்ணி அவர்கிட்டே தான் போகுது. அது எப்படின்னா கட்டம் கட்டமா போட்டு வச்சுக்குது. தண்ணி நேரா போய் அவர்கிட்ட பாயிற மாதிரி. ஏமா ஏன் தாமா இந்த பக்கம் திரும்புறீங்க, ஏன் அந்த பக்கம் உக்காந்த அந்த பக்கம் வருது தண்ணி, இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன படிக்கவே விட மாட்டியா, பெருக்குறவங்க வர தள்ளினே இருக்கிறாங்க. எங்க போய் உக்காருங்க, நாங்க அதங்காட்டி அந்தாண்ட போறோம். அங்க எல்லாம் திருப்பி திரும்ப உக்காந்து கூட்டமாவே இருந்தது. இவங்க பையன் இங்க வச்சாதானே அவர்கிட்ட ஊத்துதுன்னு இவங்க இந்த பக்கம் வச்சுட்டாங்க. அவரு அந்த பக்கம் தான் உக்காந்தாரு. ஆனா அவரு கொஞ்சம் எட்டதான் உக்காடுறாரு. கரெக்டா தண்ணி அவர்கிட்ட தான் நேரா போகுது. அதே போல இவங்களுக்கு சிரிப்பு வந்து போச்சு. தாங்க முடியாது. ஏன் ஊத்திட்டு அவரு இங்க நான் ஜபமே பண்ண வேணாம், இங்க நம்ம பண்ணவே தேவையில்லன்னு எழுந்தே போயிட்டாரு அவரு. இதெல்லாம் மறக்க முடியாத எங்களுக்கு சிரிப்புமா. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் வந்து திருப்பதி போய் வந்து. சரிம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. நம்ம சிரிப்பு கதையை தான் சிரிப்பாவே போகுதுமா.